முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனமிச்சாய சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சூரியன் பொன்வே பொறித்த புகழையர் பொன்கடல் பூற்றி ஆணிவிதை கல்விடத்தில் அனைந்தவிரான் அறிவூற்றி மறந்தோர் பலம் போற்றி உரிமளிக்கிறாக ஊரத்திருத்தாள் போற்றி. கஷ்டமா இருக்குடா. நீ போவேனான்னு சொன்ன அப்ப கூட பரவாயில்ல, அவனுக்கு நம்மளை விட்டா யாரு இருக்கான்னு போய் நின்னா. அவனுக்கு நம்மள ஒரு மனுஷனாவே மதிக்கலடா அவங்க பெண்ணுக்கு. ஒரு வார்த்தை எங்க அம்மா எங்க அந்த தாலி கட்டுற நேரத்துல அவனுக்கு கேட்கணும் கூட தோணலையாடா அவனுக்கு. அதெல்லாம் விடுடா. எப்படி நம்ம மனசு வந்து நடிக்கிறீங்களா? அப்படி அச்சதை ஆட்டி கூட்டுங்க கூட்டுங்க சொல்லி அப்படி இது பண்றான். ஏண்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் உங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு. உங்க அப்பா அந்த மாதிரி விட்டுட்டு போய் உங்களெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். ஏண்டா கொஞ்சம் கூட அவனுக்கு நம்ம அம்மா இருக்கணும் கொஞ்சம் கூட தோணல. ஏண்டா எனக்கு தெரியலம்மா, தோணாதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தோண வைக்கலம்மா. என்னடா தோண வைக்கல? என்ன பார்த்து தானே நான் வளர்ந்தீங்க. ஏண்டா அம்மா அவன் சின்ன சின்னதா தப்பு பண்றப்பவே எங்களை கேட்ட மாதிரி நீங்க அவனையும் கேட்டிருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் என் மூத்த பிள்ளைன்னு சொல்லி விட்டது நீங்க தானேம்மா. அதனாலதான் இன்னைக்கு பாச கட்டது தப்பாடா? உங்களை பிள்ளைங்கன்னு பாச கட்டது முத பிள்ளை அம்மான்ற ஒரு இதை கொடுத்தா ஸ்தானத்தை முத பிள்ளையா இருந்தா அதுக்கு என்ன பாச கட்ட தப்பா போச்சாடா? அதுதான் தப்புமா, அதுதான் தப்பு. எல்லா அம்மாவும் அதான் செய்யறீங்க. முத பிள்ளை பாசம் அம்மா ஸ்தானத்தை கொடுத்தான். அப்ப மத்த பிள்ளைங்க யாரும் அம்மா ஸ்தானத்தை இல்லடா. டேய் புரிஞ்சுக்கடா. நீ அப்படி பேச எப்படிடா? உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லல. இன்னைக்கு நீங்க காயப்பட்டு நிக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? போவாம இருந்தா பிள்ளைய 4 பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படி அவனுக்கு இது பண்ணு சொல்லி தானே போனோம். அவ்வளவு அசிங்கம் அவ்வளவு அவமானப்படுத்தியே போய் நின்னமா இல்லையா? உங்க அப்பா வேற அவ்வளவு பிரச்சனை பண்ணி அவரையும் பாரு. இப்ப பாரு சாமி கூப்பிட்டு இருக்கு. என்னால நம்ப முடியலடா. என்னால நம்ப முடியல. இது வரேன். பையன்ச்சா சரி உட்காந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு கொஞ்சம் வீட்டுதான் செய்வேன் செஞ்சுட்டு போ. அதனால கரெக்டா ஸ்கூல் டேஸ்ல எப்படி டர்மினிக்கு போயிடுவோம் வெளியே பாத்துக்கிட்டு. நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நேரம் இருங்க போய். இவ்வளவு பெருப்படியா அது எனக்கு கொஞ்சம் உடனே செய்யலாம் தான். சரி ரொம்ப செல்ல கொடுத்து இது என்ன செய்ய போது தெரியலப்போ. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. நல்லா படி. கண்டிப்பா நல்லா படிப்புதான் காப்பாற்றும்.
ஸ்கூலுக்கு எடுத்து போறியா? கப்பையில போடுவா? ஏன் நான் தான் காசு கொடுத்துட்டேனே. அதான காசு கொடுக்குறா. அந்த காசை சேர்த்து வைக்கலாம் தானே ஐயா. சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கம்மா. அவங்க ஒன்னும் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சேர்த்து வச்சுட்டு வீட்டுல சாப்பாடு எடுத்துட்டு போனா அவளுக்கு உதவும் தானே நாளைக்கு. காசு ஏமா வச்சுக்கிட்டு தான் இருக்கம்மா. நீ சாப்பிடு. நான் என்ன ஆசைனாலும் நீ அதுகிட்ட இது பண்ணுடா. நீ உன்னதான் பேச்சு நான் கேக்குறீங்க. நம்பிக்கிட்டு இருக்கிறதுமே. சரிண்ணே. நாளைக்கு எல்லாரும் கை விட்டாலும் உன்னோட படிப்பு உன்னை கை விடாது. சரியா? எதையும் யோசிக்காம நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. தலையை ஆட்டுற எது சொன்னாலும். அதெல்லாம் அது நல்லா படிக்கும்மா. நீ எதையுமே பேச விடாதடா. நான் என்ன பேசினாலும் இப்படியே பேசுடா நீ. டோன்ட் வரிமா. அண்ணா நல்லா உங்க அண்ணனுக்கு ஐஸ் வை. நல்லா தாஜா பண்ணுவாங்க அண்ணனை. அவனும் நீ கேக்குறப்பெல்லாம் காசை கொடுத்துக்கிட்டு ஏதோ கேக்க வெட்டி கொடுத்துட்டு சாப்பாடை ஊட்டிக்கிட்டு இன்னும் நீ சின்ன பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் அவனு. ஸ்கூல் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வாக்குறமா சத்யா பார்க்க போனேன், கூட்டாளி கிட்ட பேசிக்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி லேட்டா வராத. சரிண்ணா. நான் கேட்க மாட்டேன். சத்தியா நீங்க ஏன் ஆளே காணும்ல. நான் கால் பண்ண எடுக்கல. வீட்டுக்கும் போனா ஆளே இல்ல. தெரியல. நார்மலா கால் பண்ணி பேசுவோம். ஆளே எப்படி காணும். கல்யாணம் முடியாது. நானும் கல்யாணத்துல தான்மா பார்த்தேன். ஆளே காணோம். கால் பண்ணி பாத்தியாடா? இந்த பிள்ளை நம்பர் எனக்கு தெரியாது. மகளுக்கு தான் தெரியும். எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் வெளியே நிக்கும். ஆளை காணோம். அப்புறம் போய் ஒரு எட்டு பாத்துட்டு பக்கத்துல போய் ஒரு எட்டு பாத்துட்டு என்ன கால் பண்ணி பாரு. சரி, அது நான் பாத்துக்கிறேன். நான் அநேகமா இன்னைக்கு பொண்ணு வீடு வந்தா வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேம் எனக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும். என்ன வேலை கீத்துற சாங்கியெல்லாம் இருக்கு. வரவங்களான்னு தெரியல. நல்ல நேரம் பாக்கல ஒண்ணும் இல்ல. சும்மா வந்து நிப்பாங்களாடா? நான் ஸ்கூலுக்கு ஐயோ, போயிடுவேனே. ரொம்ப நல்ல நேரம். நீ இதெல்லாம் பார்க்க வேணாம். பார்த்த வரைக்கும் போதும். நீ போய் படி. நான் தான் சொல்றேன். படிப்பதான் முக்கியம். இவ்வளவு நேரம் அண்ணுக்கார ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வந்து என்ன சொல்லிட்டேன் எனக்கே தெரியல. போ நீ என்னதான் கேக் வெட்டு வா. உங்களுக்கு வேணுமா சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணும். டேய் பெண்மா வராங்க சொன்னேன். அவங்க வரது வரட்டும். நீங்க நைட்ல இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க. சும்மா ஒரு கேக் சாப்பிடணும். இருடா இரு கொஞ்ச நேரம் இரு. அம்மா, சாப்பிடுங்கம்மா. இருமா இரு இது வந்துட்டேங்க. இன்னும் இதுதான் முக்கியம். நல்ல நேரம் எத்தனை மணிக்கு ஐயோ, ரொம்ப முக்கியம் தான். இப்போ பார்த்து 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 தான் இப்படி காயப்பட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து நின்னா, அது வேறையோ ஒண்ணும் செய்யலையா அப்படி இப்படின்னு அவமானப்படுத்துவாங்கடா. பாத்தியா நம்ம அம்மாவை? என்னதான் இருந்தாலும் மூத்த பிள்ளைய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவன் சொல்றான் நீயும் தலையாட்டிக்கிட்டு மனைவி ஜாலரை போட்டுட்டு இருக்காத. ஸ்கூலுக்கு கிளம்பு. சரி நான் இவங்க சாப்பிட்டு போறேன். சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்கம்மா. அப்படியே மனசு வரலடா. சரி, தொலை வந்தாரா? வெளியே இருந்து வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டனே. எங்க தமிழ் ரூமுக்கு போயிட்டு அவன் படுத்துட்டான் போல இருக்குது. அவன் நேரத்துல தூக்கம் இல்லாம அது செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு பக்கம். சரி, நீ பாத்து போ. டேய் அவன் என்ன செய்வான்? அவன் எனக்கு பயமா இருக்குடா. அன்னைக்கு அவன் அந்த பையனை ரோட்ல பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்குடா. டேய் கண்ணு வைக்கிறதா இந்த வீட்டுல எல்லா மேலேயும் கண்ணு வைக்கணும்டா. இல்லடா எல்லாரும் ஒரு ஒரு ரகமா தான். ஒரு அவங்க அப்பா ஏற்கனவே அவனுக்கு தெரியும். அவங்க அப்பா எப்படி இது இவனும் ஏதாச்சும் அதை பண்ணி விட்டுருப்பான். போயிட்டு வரமா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் பாத்துக்கிட்டு தான் எத்தனை மணிக்கு வரேன்னு. அதெல்லாம் பாத்துக்கோமா. நீ பாத்து போ. நீ பாத்து போ. அப்படியே சொல்லி சொல்லி தான்டா எல்லாம் இப்படி இருக்கு. ஆமாங்க. அப்புறம் கடைசியா எல்லாம் என்ன குறை சொல்லிடுறீங்க உங்களால. மனுவும் ஏஞ்சிட்டாங்களா? மனு புருஷனும் எல்லாம் ராத்திரி உனக்கு தெரியும் தானே என்ன நடந்துச்சு. எல்லாம் கலப்பா இருக்காங்கடா. அதான் நான் யாரையும் ஒன்னும் சொல்லல. இந்த பிள்ளை மட்டும் தான் கரெக்டா ஸ்கூலுக்கு போடணும் கிளப்பி விட்டு எழுந்திருக்க சொன்னேன். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லடா. ஆனா எனக்கு அப்பா மாறி போய் பெரிய வருஷம் தான். இதோட மனுஷன் நல்லா தெரிஞ்சு ஒழுங்கா இருந்துட்டாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் ஏண்டா அவர் எல்லாமே நீங்களாம் வந்துட்டீங்க எனக்கு. ஏண்டா யா வணக்கம்யா. சாமிநாதனா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சாமிநாதன் சாமிநாதனா? என்னடா இது?
டேய் நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன். ஏய், இதெல்லாம் பேசாத. எல்லாத்தையும் போய் கழுவிட்டு என் கூட வா. இது என்னடா சாமிநாதனுக்கு வந்த சோதனை? ஏய், சத்தம் போடாத. உசு சவுண்டு வருது. இது பாம்பு கொத்திச்சு குடிக்க கட்டையாடு. ஐயாவா, இவ்வளவு நாள் தண்ணி குடிக்கும் போது எந்த நாயும் வந்து தண்ணி வாங்கி கொடுக்கும். இப்ப தண்ணியை விட்ட பிறகு இந்த நாய் வழிகட்டாயமா வந்து கூப்பிடுது. என்னடா சோதனை சாமிநாதனுக்கு? டேய் போயிடுறா, போயிரு. நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ண வராதீங்க. எல்லாம் முடிஞ்சுடா, எல்லாம் முடிஞ்சு. நான் குடியை நிறுத்திட்டேன்டா. இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்டா. போதும்டா, போயிடு. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சிட்டியா? தெரிஞ்சா விடமாட்டான்டா. நீ வருவ யா? ஐ வெயிட்டிங். தம்பி இப்பதான் எனக்கு கால் பண்ணா பொண்ணு வெளியே வந்துகிட்டு இருக்காங்களா? சரி உன் புருஷன் இன்ச்சிட்டாரா இல்லையா? இல்ல இன்னும் இனிமேதான் கூப்பிடுறாங்க. தாண்டா முதல்ல உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இன்ச்சுக்குள்ள நடக்கிறாங்க. இப்ப இவங்க திருப்பி அசிங்கப்படுத்தணுமா? போங்க போயிட்டு நம்ம புருஷன் எழுப்பிட்டு கிளப்பிட்டு வரோம். வரோம். என்ன பேசுறாங்க? நெத்தியில பொட்டி எங்க? பொட்டி எங்க? போய் பொட்டு வைங்க. இதெல்லாம் போட்டு வச்சு அண்ணா நம்ம பண்ணிட்டு எழுப்பிட்டு வரோம் அவரை. பொட்டு வச்சுட்டு சீக்கிரம் வாங்க. என்ன செய்யணும்னா ஆரத்தி எடுக்கணும். போய் ஆரத்தி ரெடி பண்ணுங்க. எனக்கு நீங்க சொல்லி தரணுமா இல்ல உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? எனக்கு தெரியல நம்ம ஒண்ணு சாப்பாடு ஒண்ணு இது பண்ணா அதுக்கு பேர் ஏதாச்சும் குறை சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அவங்க நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டாங்கம்மா. அவங்க எல்லாம் ஹை கிளாஸ். இருந்தாலும் ஒண்ணுமே கொடுக்கலன்னா அதுக்கு சாப்பிடாட்டி ஏதாச்சும் ஒண்ணும் ஆர்ப்பாட்டம் பண்ணா ஏதாச்சும் புத்தகம் கண்டுபிடிக்கனே வருவாங்க. சாப்பாடு தானே கொடுக்கணும். ரொட்டியை வெட்டி கொடுங்க. தண்ணி இருக்கு, தண்ணி எடுத்து கொடுங்க. போங்க, நீங்க முதல்ல போய் பொட்டு வைங்க. போங்க சீக்கிரம் போங்க. தண்ணி கொடுக்க நேரத்துக்கு கொள்ளிட்டு வரேன் சொல்லிட்டு பிள்ளைங்க செஞ்சுட்டு தண்ணி குடிங்கயா. ஜாமன் எடுத்து வைக்கிறாங்க. அனிகா, அனிகா. வரக்கா இருங்க, இதோ வரக்கா. வாங்க வாங்க வாங்க. தண்ணி சாப்பிடுறீங்களா? தண்ணி வச்சுக்கோங்க. வேண்டாமே, இப்பதான் வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஆமா, அது யாரு வீட்டை விட்டு ஓடி போச்சு? உங்க பெரிய மகா? அதா நல்லா இருந்தா சரிதான். இந்த ஆண்டாளுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். என்ன மணிக்கு புரியாச்சு? நான் கேள்விப்பட்டேன் அவங்க 2 பேரும் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டாங்களாங்க உங்க சம்பந்திங்க. இந்த ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தாலே இப்படிதான். ஆனா நான் பத்து வச்சிருக்கேன். என் பிள்ளை அப்படி இல்லை, தங்கமான பிள்ளை. நான் வரல, நான் வர முடியாது. நீங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க. என்ன இப்படி சொல்ற? நீ வா. என்ன சொல்றீங்க நீங்க? என்னாலலாம் வர முடியாது. அவங்க கொஞ்சம் நஞ்சமா பண்ணாங்க என் கல்யாணத்துல வந்து. என்னென்ன பண்ணிருப்பாங்க, என்னால அதை மறக்க முடியல. அவங்க வீட்டு வாசப்படியில என்னால மிதிக்க முடியாது. அது வரலன்னா ஒடுங்களேன், நம்ம போய் பேசிட்டு வருவோம். ஏய் நீ சும்மா இரு. நீ தான் போய் மின்னுக்கு நிக்கணுமா? வா, டேடி இருக்குல்ல, நீ வா. நோ டாடி, என்னால வர முடியாது. ஐம் சாரி. கொஞ்சம் நஞ்சமா பேசுனாங்க, கொஞ்சம் நஞ்சமா பண்ணாங்க கல்யாணத்துல வந்து. என்னால எதுவுமே மறக்க முடியல டாடி. என்னால முடியாது, நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. அவங்க அம்மா மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வேற இருக்கு. தயவு செஞ்சு நான் வரல. ஏய் ஷாலினி, நீ தானே சூஸ் பண்ண. உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. வா. சரி. அலே வாங்க. ஏய் இங்கடா
இல்லதான். மல்லிகா, நான் வந்த காரியத்தையே மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் மல்லிகா. இந்தாங்க மல்லிகா, என்னால முடிஞ்சது ஐயோ, தான். ஏன்க்கா? பரவாயில்ல வச்சுங்க. பொண்ணை மாப்பிள்ளை பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும்னு நன்றிக்கா. அந்த ஆண்டாள் ஆண்டி வாழ்த்துனதா சொல்லிருங்க. கண்டிப்பாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, சரி. நான் போயிட்டு வரேன். மல்லிகா, இங்க பாத்தியா உங்க சம்பந்திங்க ரெண்டும் அக்காவும் தொங்கச்சியும் வந்து நிக்குதுங்க. அட அட அட. நீ இருக்கல சண்டை. மல்லிகா, இதுங்கள பாத்தியா ரெண்டு புது பொண்ணு மாதிரி உடுத்திக்கிட்டு வந்து நிக்குதுங்க. வாங்க வாங்க. மனு, ஆர்த்தி எடுமா. பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் பண்ணிருங்க. மல்லிகா, கொஞ்சம் நவரு மல்லிகா, தட்டை இங்க கூட. நீ சில்வார் சட்டை போட்டுட்டு வந்து நின்னு இந்த மாதிரி ஆராய்ச்சி எடுத்து கூடாது, நானே எடுக்கிறேன். சரி, போங்க போங்க. நில்லுங்க. அங்காள பரமேஸ்வரி கொஞ்சம் நில்லு. ஈஸ்வரி கொஞ்சம் நில்லு. அன்னைக்கு நிச்சயதாரத்துக்கு வந்திருந்தேனே, அப்பதான் நான் பார்த்தேன். என் வயசுக்கு இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கேன். ஆனா ஆத்தாலும் சித்தியும் வந்து வாசல் நின்றுக்கிட்டு வாங்க வாங்கன்னு வரவேற்றுக்கிட்டு விடைச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்க மாட்டாங்களே. நான் பார்த்த இடத்துல மாம மகளோ ஐத்த மகளோட மக அத்தாச்சியோ அதுங்க தான் வந்து முன்னுக்கு நின்று பன்னீர் தெளிச்சு சந்தனம் கொடுத்து குங்குமம் கொடுத்து வரவேற்குங்க. இது என்னங்கடி புதுமையா இருக்குது உங்களோட கலாச்சாரம். ஏய், நீ யாருகிட்ட பேசுற தெரியுமா? அங்காள பரமேஸ்வரி கிட்ட பேசுற. ஒண்ணு இல்லாத ஆக்கிடுவேன். இவளுக்கு என்ன நல்ல காரியத்துக்கு வந்துட்டு இந்த பேச்சு பேசுறாளுங்க. இவளுங்க கிட்ட வாய் கொடுக்க முடியாதுப்பா. போட்டுல அடங்கிச்சு பாருக்கா. இவளுங்களெல்லாம் இப்படித்தான் அடக்கி வைக்கணும். வாங்க சம்மதி, உட்காருங்க. அக்கா அங்க பாரு, குடிக்காரன் கோயில் பூசாரியா மாறி நிக்குது. ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா ஐயா? யாரும் உறவு கொண்டதுக்குள்ள சாப்பிட்றதுக்கும் வரல. விளக்கத்துல சாங்கியம் இருக்குன்னு சொன்னாங்க. சாங்கியம் பண்ணிட்டு போறதுக்கு தாங்க வந்தோம். போதும். நீங்க செஞ்சது அனைத்தும் போதும். கல்யாணத்துக்கு வந்த அத்தனை சொந்தக்காரங்களும் உங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தான் என்னை திரும்பி கேட்டாங்க. கூப்பிட்டு ஒரே வார்த்தை சொல்லியாச்சு, எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. புரியுதா? நமக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதனால தான் எங்கள் அம்மா ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக கத்திட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாரும் அதான் சொல்லிட்டு வந்தோம். போதும். விளக்கு ஏற்ற தான் வந்தோம். சரியா? விளக்கு ஏற்று. வேண்டாண்ணே, அம்மாக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. இது பேய் பிடிச்சிருக்கு, இங்க எதுக்கு விலை கேட்கணும்? ஒன்றும் தேவையில்லை. ஏய், நீ வாய மூடு. உங்க அண்ணன் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம இதுல தலையிட்டு இருக்காத. இங்க பாருங்க, நானும் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட பேச கிடையாது. பேசிக்கிட்டு இருக்கா, நாங்க அங்கே பேசிக்கிட்டோம். நீங்க நல்லா வர என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என் அம்மாவுக்கு வந்து நீ வீடு வந்து உன்னோட ஃபேமிலி மொத்தமா கூட்டிட்டு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு அவமானப்படுத்துற. உங்க அம்மா செஞ்ச காரியத்துக்கு நான் என்ன பண்றது? எங்க அம்மா செஞ்ச காரியத்துக்கு மண்டபத்தை ஃபுல்லா கத்திக்கிட்டு பண்ணாத வேலையை பண்ணிட்டு இப்ப வந்துகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னா என்ன? உங்க அம்மா பண்ண காரியத்துக்கு பேய் பிடிக்காம வேற என்ன சொல்ற? உங்க அம்மாவா? நீ பேசலடா, பின்னாடி இருக்க அது பேசுது. ஏய், உன்கிட்ட நான் பேசல, பின்னாடி போ. புரியுதா? நான் ஓட்டு பேச கிடையாது. ஏய், தண்டரோட வச்சுக்காத. ஏய், கிளம்பு. பேசிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் அவன் தள்ளிக்கிட்டு இருக்கான். பேசுறது நாங்க பேசிட்டு கிளம்பு. விடு. இப்ப என்ன வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா என்ன? நான் வம்பு பண்ண வரல. விளக்கேத்தணும் சொன்னாங்க, அந்த சாங்கியத்தை பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்தேன், இப்ப சாங்கியத்தை பண்றதுக்கு வந்தேன். ஐயா சாமி, நீ எந்த சாங்கியமும் பண்ண வேணாம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடிட்டல. ஏதோ கல்யாணத்துக்கு வந்தோம். நிப்பாட்டு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கலாம் ஏத்தணுமா ஏத்த வேணாமா? ஒண்ணும் தேவையில்லை. ஏய், இரு. நீ பேசாத. நான் அங்கிட்டு பேசிட்டு இருக்கோம், நீ நடுவுல போறாத. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றதுதான் முடிவு. சொல்லுங்க என்ன பண்ண போறீங்களோ. வரீங்க பாத்தியாக்கா நடிக்கிற நடிப்ப? யார் நடிக்கிறா? ஹாய் இது கண்ட உருட்டுறது பயந்துருவனா? அவ அரிதாரம் பூசன அவதாரங்க மாதிரி நின்னுகிட்டு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக நினைத்து தன் பொன்னா சிறகை விரைத்து ஆடியதான். வான்கோழி வந்து மயிலாக முடியுமா? மயில் மயில் தான், வான்கோழி தான். நான் யாரு தெரியுமா? இந்த ஆண்டாளே பணங்காட்டு நரி. உங்க சலசலப்புன்னு அஞ்ச மாட்டேன். அதுவும் குள்ள நரிடி, குள்ள நரி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆண்டாளை பத்தி? மல்லிகா, சரி மல்லிகா, நான் போயிட்டு வரேன். பக்கத்துல தான் இருக்கும், இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். சரி மல்லிகா, நான் கிளம்புறேன். நான்சென்ஸ். கம்பத்துக்கார புத்திய காட்டுதுங்க. வேடா விளக்கு ஏத்தணுமா ஏத்த வேணாமா? சரிடா, விலைக்கு ஏத்திட்டு போடா. போமா, போய் விலைக்கு ஏத்து. வந்து விலைக்கு போட்டு நான் ஒண்ணும் சொல்லல. பண்ணுங்க. ஓ அப்பா, இதுங்களோட தொல்லை விட்டு ஒளிஞ்சது. இதோட இந்த பக்கமே வரக்கூடாதுக்கா. அவ்வளவு சீக்கிரம் இதுங்களை விடக்கூடாதுடே. அப்பனா நீ ஒரு பிளான் வச்சிருக்க. பாப்போம். பத்தியாமா மூத்தமா சொன்னீங்க. ஆனா அவன் கொண்டாடி பிச்சு போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வேணாமா. நான் வேலை செய்யற இடத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளயா ஓய்வு எடுக்காம ஓடிட்டு இருந்த 2 மணி நேரம். கல்யாணத்துக்கு லீவ் போட்டதுமா இன்ன வரைக்கும் போகல. அங்க லோகேஷ் ஒண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கான். எல்லா வேலையும் ஓய்வுடா. போய் சொல்லிட்டாச்சும் வந்துடுறேன். ஏய் என்னாச்சு? பூக்கள்லாம் போட்டுட்டு அப்படியே இருக்கு எல்லாத்தையும். ஏன்டா இருந்துட்டு போயிடுற வீடு ஓனருக்கெல்லாம் போயிட்டா. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதுதானே? சரி பரவாயில்ல முடியா. அவங்களும் குழப்பம் பாக்கணும். அவங்க கடையை பார்த்து வச்சுதான் அப்புறம் அதுங்களுக்கும் வருமானம் இல்லையா? சரி போயிட்டு வாங்க. சரி மகன் பாத்துக்கோ. கால் பண்ணுடா. அந்த காடி முதல் ஓட்டிட்டு போங்கயா. பாத்து அம்மாவை நான் பாத்துக்குவேன். நீ உன்னை பாத்துக்கோ. பாத்துக்கோ. அக்கா வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்கடா. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன்யா. இருக்கீங்கயா? நல்லா இருக்கிறோம்க்கா. கோச்சிக்காதீங்க, கல்யாணத்துக்கு வர முடியல. பரவாயில்லம்மா. நான் கொஞ்சம் மனசுல எனக்கு அந்த இதெல்லாம் நடந்த நினைச்சுட்டு தான் ஏய் வரல பாப்பா சொல்லிட்டு இருந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க செய்யறாங்க. என்ன பையா? பரவாயில்ல, என்னத்துக்கு? இல்லக்கா, கல்யாணத்துக்கு வர முடியல. பரவாயில்லக்கா. ஐயோ இதெல்லாம் என்னமா இல்ல. வச்சு சரியா சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸ்கூல் போலியாமா இன்னைக்கு? போயிட்டு வந்துட்டேன். இப்பதான் நான் கேட்டேன். அக்கா நான் நினைச்சேன் ஏற்கனவே பரிசத்துல சம்பவம் நடந்துச்சுல, அந்த மனசுல வச்சுட்டுதான் நீங்க வரலன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? நீங்க எப்பயும் மறந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சின்ன விஷயம் தானே. சரிம்மா, தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்லக்கா, மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வாங்கடா வெளில. இன்னொரு நாளைக்கு பாக்கலாம்க்கா. சரிம்மா, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. ஆமா, புடவை எடுத்து பாத்து. வரேன். சரிக்கா, போயிட்டு வரோம். பையா போயிட்டு வரோம். சரிம்மா சரிம்மா, பாத்து போங்க. நானும் அப்படியே போயிட்டு வரேன். டேய், நீ சரிடா. சீக்கிரம் வந்து சரி. சாப்பிட்டு ஓகே, வந்து ஓகே, ஓய்வு எடு. ஓகே ஓகேம்மா. அலைஞ்சிட்டு இங்கே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு.
அங்க நில்லுங்க. அங்கேயே கேட்கலாம் தான் நினைச்சேன். அம்மாலாம் இருந்தாங்க, தம்பிலாம் இருந்தான், அதனாலதான். இல்லக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லையா? நானும் உங்களை ரொம்ப வருஷமா பாக்குறேன். அண்ணன் என்னதான் ஆயிட்டாரு, எங்கதான் இருக்காரு? அண்ணன் வந்து உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. அண்ணன் பொருள் எல்லாம் பாவிக்கிறதுனால அவர் 1 வருஷம் வருவாரு, 2 வருஷம் வருவார், திருப்பி உள்ள போவார், திருப்பி வருவார். இதெல்லாம் எனக்கு அப்படியே பழகி போச்சுயா. என்ன சொல்றது சொல்லுங்க. வந்தாரு, திருப்பி போயிட்டாரு. கல்யாணத்துக்கு கூட ஏன் வர முடியலன்னா, அவரோட அன்னைக்கு தான் போயிட்டு இந்த டேட்டை கொடுத்தாங்க பார்க்க முடியும் வந்துன்னு சொல்லிட்டு. அந்த டேட்டை விட்டுட்டுன்னா அப்புறம் போய் பார்க்க முடியாது, கஷ்டம். அதனால கல்யாணத்துக்கு கூட வர முடியல. நான் என்னத்த சொல்றது, இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியல என்னோட பையன் கிஷன்? ஆமாய்யா, அவனும் அவங்க அப்பா மாதிரி ஆயிடுவானு பயமா இருக்குய்யா ரொம்ப. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், நானும் அன்னைக்கு பார்த்தேன். அவன் ஏதோ ஒரு போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? தெரியல என்ன சொல்ற, அவங்க அப்பா மாதிரி ஆயிடுவானு எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய எனக்கு நினைக்கும் போது. சரி சரி, நீங்க அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நான் பார்த்து சொல்றேன் அவன்கிட்ட. பார்த்து கொஞ்சம் கண்டிச்சு வையா. ரொம்ப கவலையா இருக்கியா. அவங்க அப்பாவை நினைக்கிறது, பிள்ளைய பாக்குறதா, நான் வேலையை எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி. ஏதாவது ஒரு உதவி சொன்னீங்க. நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். கடவுள் எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்காரு. பாப்பா, பாத்தியா இல்லையா சூழ்நிலையெல்லாம்? நல்லா படிக்கணும். படிப்பு தான் எல்லாத்துக்குமே பெரிய பாதுகாப்பு. என்ன படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டா? நல்லா படிப்பாங்களா இல்லையா? நல்லா படிப்பாங்க. படிப்புல அவங்களை யாரையும் வெட்டிக்க முடியாது. நல்லா படிப்பீங்களா? நிஜமாவா? பாத்துக்கோங்க, அண்ணன் பாத்தீங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு. நீங்க தான் அம்மாக்கு நம்பிக்கையா நடந்துக்கணும், சரியா? சரிப்பா, நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க. பையன் மட்டும் தான். கிஷனை நான் பாத்துக்கிறேன், பார்த்து என்னன்னு விசாரிக்கிறேன், சரியா? பாப்பா, அம்மா பாத்துக்கோ. பாத்துக்கோங்கக்கா. சரியா, ரொம்ப நன்றி. சரி, இன்னொரு விஷயம் கேட்ப, தப்பா நினைக்கக்கூடாது. கையில காசு செலவுக்கு வச்சிருக்கீங்களா? இந்த சூழ்நிலையில நீங்க மொய் எடுத்துட்டு வரணும்னு அவசியமா? இல்லையா, ஒரு சின்ன அன்பளிப்பு தானே. என்னையா இருக்கும் நமக்குள்ள. ஏதாச்சும் ஒரு உதவி தேவைன்னா சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. நன்றி. சரிக்கா. என்னம்மா, என்னாச்சு? கதவு திறந்து விடுங்க, வீட்டுக்கார சண்டை போட்டு போயிட்டு கதவு பூட்டிட்டு போயிட்டாங்க. திறந்து விடுங்க ப்ளீஸ். கதவு பூட்டிட்டு போயிட்டாங்களா? ஏமா? நீங்க திறந்து விடுங்க, நான் சொல்றேன். திறந்து விடுங்க ப்ளீஸ். எப்படி திறக்கிறது? என்னாச்சு? என்ன சண்டை? நீங்க திறந்து விடுங்க, நான் சொல்றேன். இந்த மாதிரி கதவெல்லாம் பூட்டிட்டு போவாங்க? இருமா இருமா இருமா, கொஞ்ச நேரம் இருமா, அமைதியா இரு, அமைதியா இரு. அழுவுதுண்ணே, சீக்கிரம் கண்டு திறங்கண்ணே கதவு. என்ன ஆச்சு? எனக்கு உதவி பண்றீங்களான்னு, என்னையே எப்படியே பஸ் ஏற்றி விடுறீங்களான்னு. எனக்கு கையில காசு வரல, அவர் போனையே உடைச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இந்த உதவி மட்டும் பண்றீங்களா ப்ளீஸ்? உங்க தங்கச்சியா நினைச்சு எனக்கு உதவி பண்றீங்களா? சரி சரி சரிம்மா, கெஞ்சாத இரு, நான் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ என் கையிலே பணம் கொஞ்சம் குறைவாதாமா இருக்கு. நீ எப்படியாவது உன்னை அனுப்பி விட்டுறேன். ஆனா நீ பத்திரமா போயிருவல? பத்திரமா போயிடுறேன். வீட்டுக்கு போயிடுவேன். அம்மாவை எப்படி நீ கான்டாக்ட் பண்ணுவ? போனு தான் உடைச்சிட்டாங்க சொல்றாங்களே, அம்மா நம்பர் தெரியுமா? தெரியும். சரி சரி, அப்போ ஓகே. அண்ணா ஃபோன் கால் உனக்கு போட்டு தரேன், நீ அவங்கள்ட்ட அங்க ரெடியா இருக்க சொல்லு.
அண்ணன் இங்க இருந்து உனக்கு பசி ஏற்றி அனுப்பி வைக்கிறேன். சரிங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? அவர் வரதுக்குள்ள நான் போயிருந்தேன் ப்ளீஸ். சரி 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 பதறாத, சொல்றேன்ல அண்ணன் இருக்கிறேன். சரி அவர் எத்தனை மணிக்கு வருவார் உங்க வீட்டுக்காரு? தெரியல வரதுக்குள்ள எப்படி சரி 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 பதட்டப்படாத. அண்ணன் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கூட அண்ணன் போய் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார நீ குழந்தை துணிமணிலாம் ரெடியாக்கி வச்சிரு. அண்ணன் வந்தோடனே போயிடலாம். என்ன வந்துருவம்மா, பயப்படாத. சரியா? தைரியமா இருக்கணும். பதட்டத்தை முதல் பாரு, அண்ணன் இருக்கல அனுப்பி வைக்கிறேன், கவலையே படாத. கொஞ்ச நாள் வந்துடுறேன், பாத்து போடா.